தமிழன் பர்சனாக இருக்காப்புல திமுகவுடைய நல்ல தம்பி. அது நிறைய அவருடைய பேச்சுக்கள் நான் விரும்பி கேட்பேன் நான். ஆனால் இப்போது 2-3 நாள் அவர் பேசுகிற பேச்சு எப்படின்னு சொன்னால் ஒரு விதமான மிரட்டலை இஸ்லாமியர்களுக்கு பொதுதளத்தில் விடுறாரு. யோகி ஆதித்யநாத் புல்டோசர் வச்சு வீடுகளை அடிக்கிறார், அதை மறந்துட்டாங்களா? இன்னைக்கு இப்படி நீ யூபியோ அல்லது மணிப்பூரியும் மேற்கோள் காட்டி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மிரட்டினு சொன்னால் செருப்படி வாங்குவான். யார்? தமிழன் பிரசனம். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் கிட்ட இருந்திருக்காரு. அப்போல்லாம் இது மாதிரியான போராட்டங்களை எடுக்காம திமுக வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எடுக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, ஆனால் ஆளுநர் தான் அது ஒப்புதல் தர மாட்டேன்றாங்க. இப்போ நீங்கள் எதிர்த்து பேச வேண்டியது ஆளுநரே தானே. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் இருங்க. ஆக மொத்தம் நாங்கள் என்ன இஸ்லாமிய வாக்குகள் உங்களுக்கு மிரட்டியே வாங்கிடலான்ற ஒரு தெனாவுட்டா உங்களுக்கு? செருப்படி வாங்குவோம். இதேமாரி பேச்சுக்கு இனி தொடர்ந்துல செருப்படி தான் வாங்குவோம் தமிழ் பர்சன். திமுகவை விட அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்க? இன்னைக்கு எனக்கு ஆதரவாக இருக்காங்கன்னும் போது நாங்கள் ஆதரிக்க தான் செய்வோம். சிஏஏ என்ஆர்சிக்கெல்லாம் ஆதரவு இவங்க தெரிவிச்சாங்களா? அதெல்லாம் பிரச்சனை. யார் ஆதரிப்பு? அதிமுக. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். சட்டசபையில் நடந்த விவாதத்திலே முக்கியமான பேசு பொருளாக இருந்தது இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுன்ற தொடர்பாக தான். அதுக்கு திமுகவும் அதிமுக எல்லா கட்சிகளுமே சேர்ந்து தான் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் ஏன் இன்னும் இவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்ற கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ அண்ணாமலை குறித்து இதை பற்றி பேசும்போது அவர்களை ரிலீஸ் பண்ணுறது வன்மையாக கண்டிக்கிறேன். கோயம்புத்தூரில் இன்னுமே அந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது. அந்த கோவை குண்டுவெடிப்புலேருந்து அது மாறவே இல்லை. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போது இந்த பேச்சுக்கும் நீங்கள் எழுப்புகிற கோரிக்கை எந்த விதத்தில் நியாயமானது குறித்து சொன்னீங்கன்னா? அண்ணாமலை அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அண்ணாமலை இருக்கிற இடம் பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கார். அவங்க அதை வச்சு தான் அவங்க ஓட்டு அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 98 அந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு காரணமே பாஜகவினுடைய கீழ்த்தரமான ஒரு அரசியல் வெளிப்பாடு தான் அந்த குண்டுவெடிப்பு நடந்தது. காரணம்னு சொன்னிங்கன்னா 1997 நவம்பரில் ஒரு செல்வராஜ் என்ற ஒரு போலீஸ் காவலர் கொல்லப்படுறாரு. அந்த போலீஸ்காரர் கொன்ற உடனே இப்போ அந்த போலீஸ்காரர் அதாவது 3 பேர் பைக்கில் போகிறாங்க, பசங்க, சின்ன பசங்க, ஒரு 16-17 வயசு பசங்க. அப்போது போலீஸ்கார் மடக்கி ட்ரிபிள்ஸு, அப்போல்லாம் ட்ரிபிள்ஸ் தான், அப்படியே வாக்குவாதம் போது அந்த பசங்க ஏதோ கையில் கட்டி வச்சு குத்திருக்காங்க. அவர் இறந்துட்டார். அது இறந்ததோ அவரை கொன்னதோ சரின்னு சொல்லி வாதாடுவது என்பது அது மனித இனத்துக்கே எதிரான ஒரு செயல். அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல்பாடு. பட் அது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குற்றத்தை எடுத்த அந்த நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதோ. ஆனால் அந்த நேரத்தில் காவல்துறை எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு, அந்த ஒரு போலீஸ்காரன் கொல்லப்பட்ட அந்த ஒரே காரணத்தை காவல்துறை ஒன்று சேர்ந்துட்டு அர்ஜுன் சம்பத் மற்றும் ஆர்எஸ்எஸ் பாஜக அவனுடைய தூண்டுதலில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தினாங்க. அதுதான் நவம்பர் கலவரம்னு சொல்லுவாங்க. 97 நவம்பர் கலவரம். அப்போ திமுக தான் ஆட்சியில் இருக்குது. அந்த கலவரத்தில் பார்த்திங்கன்னா 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த 19 பேர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் துப்பாக்கி சூடுக்கும் எதிரிகளால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தான் அது. அந்த நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் காவல்துறை யாரையுமே பெரிய அளவுக்கு கைது செய்யலை, சிறையில் அடைச்சி அவங்கள தண்டனை பெற்றுக் கொடுக்கல. ஆனால் அர்ஜுன் சம்பத் உட்பட சில பேர் மீது வழக்கு போட்டு சிறையில் தள்ளினாங்க. ஒரு மாதத்துலேயே அவங்க ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கூட சூறையாடப்பட்டது அந்த நேரத்தில். அப்போ இஸ்லாமியர்கள் அந்த நேரத்தில் திமுகவினுடைய தலைவர் கலைஞர்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன சொன்னீங்கன்னா, அதிகபட்சமாக அவரை வேலையிலேருந்து நீக்கிங்க. அதாவது அந்த டிசி ஒருத்தர், இந்த மாசானமுத்துன்ற ஒரு டிசி, அந்த டிசியை வேலையிலேருந்து நீக்கிங்க. அப்படியே இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அவர் பதவி குறைவு கொடுத்து இங்கேருந்து மாற்றுங்க. இப்படி தான் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது நான் இஸ்லாமியர்கள் திமுக மீது ரொம்ப எப்போவுமே காலங்காலமாக திமுக மீது ஒரு நம்பிக்கை, நிச்சயம் இதை செய்வார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கலைஞர் எப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு தெருச்சண்டை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி
அதுக்கு தீர்வு சொல்லி அந்த பிரச்சனையை அந்த நேரத்தை முடிக்கக்கூடிய ஒரு கலைஞர் கருணாநிதி வந்து அந்த நேரத்தில் அந்த இஸ்லாமியருடைய கோரிக்கையை புறந்தள்ளிட்டு, அதாவது தீவிரவாதத்தையும் வன்முறையையும் இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்திய அந்த டிசி மாசானமுத்துக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது தான் கலைஞர். டிஏஜியை ப்ரமோஷன் கொடுக்குறாரு. அப்போது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு வந்து அந்த நேரத்தில் வந்து இருந்தது. இப்போது திமுகவுக்குள்ள அங்கம் வகிக்கக்கூடிய தமுக கூட அந்த நேரத்தில் அது அரசியல் ரீதியாக கலைஞருக்கு எதிராக மிகப்பெரிய அரசியல் இது வந்து பண்ணாங்க. என்னன்னு சொன்னால், திமுக மிகப்பெரிய துரோகம் பண்ணிடுச்சு பாருங்கள், கொடுமையாக வந்து தலைமையேற்று இந்த கலவரத்தை நடத்திய மாசானமுத்துக்கு டிஏஜி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. அது இளைஞர்கள் மத்தியிலையும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு இது ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னீங்கன்னா, என்னடா இது, பாதிக்கப்பட்டவன் நம்ம தான், இப்போ குற்றவாளியும் நம்ம தானா? பாதிக்கப்பட்டவன் நம்ம தான், குற்றவாளியும் நம்ம தான். என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருந்தது பார்வையாளர்கள் சொன்னீங்க? அதாவது 19 உயிர்கள் சாதாரணமாக கொல்லப்படலைங்க. அதில் ஒருத்தர் ஆரிஃப்ன்ற ஒரு பையன் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து அடித்து கை காலெல்லாம் உடைச்சிடுறாங்க அந்த கலவரத்தில். அவர் ரத்த வெள்ளத்தில் கிடையாது, அவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாப்புல. ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடித்து 2 பேரையும் கொண்டு அதே இடத்துல வந்து எரிச்சாங்க. ஏன் இந்த அளவுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க மனநிலை? அது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாசிச சித்தாந்தவாதிகள் காலங்காலமாக வந்து என்னன்னு சொன்னால், அந்த கோயம்புத்தூரில் வந்து முஸ்லீம்களுடைய, அதாவது தொழில் ரீதியாகவும் மற்ற எல்லா விஷயத்திலும் முஸ்லீம்கள் நல்லா இருக்காங்க, இதை ஒடுக்கணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். அதுக்கு வந்து காவல்துறை எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடிங்கன்னு சொன்னாங்க. அதான் பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் அது வந்து அந்த ஒரே நாளில் நடந்ததில்லை, அதுக்கு முன்னாடி பல திட்டங்கள் இருந்திருக்கு. அவங்களுக்கு இருந்திருக்கு, அவங்களுக்கு பல திட்டங்கள் போட்டு தான் வச்சுருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சோபா டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு பள்ளப்பட்டியை சேர்ந்த சோபா டெக்ஸ்டைல், பெரிய டெக்ஸ்டைலு, அதை தரைமட்டமாக ஆக்குனாங்க. சொன்னால் அது வந்து நீண்ட கால திட்டம் தான். அது அரசுடைய நீண்ட கால திட்டம். இன்னொன்று, எந்தெந்த கடை வந்து முஸ்லீம்களுடைய கடை வச்சுருந்தாங்க. அதான் சோபான்றது, வெறும் சோபான்றது முஸ்லீம் பேரே இல்லையே, ஆனால் இது முஸ்லீம் கடை தான், இது நிறுவனம், பெரிய நிறுவனம் அது அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு தாக்கினாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய. ஏன்னு சொன்னால், அந்த சோபா டெக்ஸ்டைல் எப்படின்னு சொன்னால், வியாபாரம் வந்து எப்படின்னா அந்த நேரத்தில் நம்பர் 1 இருந்தது கோயம்புத்தூரில். ஏன்னா சுற்று வட்டாரத்தை எல்லா மக்களும் அங்கே தான் வந்து வாங்குவாங்க. அப்போ இது பிளான்ட் ஒர்க் அது. அப்போ அது தரைமட்டமாக இப்போ அந்த இடத்துல போத்தீஸ் வச்சுருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட் நான் போய் பார்க்குறேன், அந்த இடத்துல போத்தீஸ் இருக்குது கோயம்புத்தூரில். அப்படி வந்து ஒரு கொடூர தாக்குதல் நடத்துறதுக்கு கலைஞர் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த பரிசு என்ன சொன்னீங்கன்னா, பயங்கரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார். அந்த டிசியை வந்து புகழ்ந்து அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. இப்போ இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொந்தளிப்பு இருக்கும். அரசு, நீதி, காவல்துறை எல்லாம் ஒரு பக்கமாக இருக்காங்க. அப்போ நம்மளை அடிக்கிறாங்க போது நம்ம திருப்பி அடிப்போம்னு சொல்லி அதுக்காக நடத்தப்பட்டது தான் பிப்ரவரி 98 பிப்ரவரி குண்டுவெடிப்பு. ஆனால் அதை எப்படி அதை காவல்துறையினுடைய துணையோட, அன்றைய திமுகவினுடைய உதவியோட அந்த விஷயத்தை எப்படி திசை திருப்புறாங்கன்னா, அத்வானி கோயம்புத்தூருக்கு வராரு. எப்படி அத்வானி கோயம்புத்தூர் வர்றாரு, அத்வானியை குறிவைத்து இவர்கள் தாக்குதல் அப்படின்ற மாதிரி திசை திருப்பிட்டாங்க. அப்போது மீடியாஸ் வந்து நம்ம கையில் இல்லை, எதிரின் கையில் தான் இருக்குது. அது குறிப்பாக காவல்துறை என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதுதான் காவல்துறை இது வந்து வெளியிடுது செய்திகள். அப்படிங்கும்போது அந்த சம்பவம் வந்து அதன் பிறகு கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடக்குது. அப்போவும் கலைஞருடைய ஆட்சி தான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 168 பேரை கைது பண்ணுறாங்க காவல்துறை கைது பண்ணி, அதாவது இந்திய அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்ட எந்த விதமான ஒரு சிறு சலுகைகள் கூட இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு 90 நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலான்னு சொன்னால் அவனுக்கு ஜாமீன் என்கின்ற பிணை வந்து கொடுப்பாங்க. அது கொலை வழக்காக இருக்கட்டும், எந்த வழக்காக இருக்கட்டும். ஏன்னு சொன்னால், அவர் அந்த ஜாமீனில் வெளியே வந்துட்டு அவருடைய வழக்கறிஞரை வச்சு அந்த வழக்கை வந்து நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது எதுக்காக இந்திய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக வகுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் 168 பேரை கைது பண்ணி ஒருத்தர் கூட ஜாமீன்ன்றதே கொடுக்க 2 வருஷம் காத்திருந்து அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க, எங்களுக்கு குற்றப்பத்திரிகையே தாக்கல் பண்ணல, எங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உயர்நீதிமன்றம் காவல்துறை எஸ்ஐடி கிட்ட, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட கேட்கும்போது
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடைக்கால ஜாமீன் ஒன்று கொடுக்குறாங்க, பிரிமியர் சார்ஜ் ஷீட். அந்த பிரிமியர் சார்ஜ் ஷீட் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை முதல்ல வந்து ஆரம்பித்து வச்சது எஸ்ஐடி என்கின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கோயம்புத்தூரில் தான் அந்த ஆரம்பித்து வச்சாங்க. அப்படி ஒரு சட்டத்தில் இடமே இல்லை. ஆனால் நீதித்துறையும் அதை ஏற்றுக்கிட்டு இல்லை வெயில கேன்சல் பண்ணிட்டாங்க. அது பிறகு அந்த வழக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே நடந்தது. அது வழக்கு நடந்தது கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு, ஒரு சிலரை தவிர ஒரு 100 பேருக்கு மேலே வந்து அரசு வழக்கறிஞர், ஏன்னா அவங்க வழக்கறிஞர் வச்சு வழக்கு கூட வழக்காட முடியாத நிலையினால் அரசே வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணார். அந்த ஜெயிலுக்குள்ளே கோர்ட்டுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூட போக வாய்ப்பு இல்லாமல் ஜெயிலுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன இதுமாரி திறந்து அதுதான் கோர்ட்டு, அங்கேயே நீதிபதி வந்து அங்கேயே விசாரணை பண்ணி அங்கேயே தீர்ப்பு சொன்ன ஒரு கொடூர ஒரு தீர்ப்பாக தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வெளிச்சத்தையே அவங்க பார்க்கல. ராஜீவ்காந்தி வழக்குக்கு எப்படி வந்து பூந்தமல்லி நீதிமன்றம், அதாவது பூந்தமல்லி கிளை சிறையில் வந்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை வச்சுட்டு அந்த வழக்கை வந்து பக்கத்திலே ஒரு நீதிமன்றம் திறந்து அந்த வழக்கு நடத்துனாங்களோ அதேமாரி தான் கோயம்புத்தூர் வழக்கையும் நடத்தினாங்க. புரியுதுங்களா? இது சாட்சியத்தை எந்த ஆட்சியில் நடந்துன்னா திமுகவினுடைய ஆட்சி இது. புரியுதுங்களா? நடந்து அந்த வழக்கை தீர்ப்பு சொன்ன உத்தராபதின்ற நீதியரசர் என்ன சொல்கிறாரு, இது முழுக்க வந்து அடித்தாங்க, திருப்பி அடித்தாங்கன்ற அடிப்படையில் தான் நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த வெடிகுண்டு பயன்படுத்தி இந்த தாக்குதல் தொடுத்து வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஆகையினால நான் இவர்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தேன். சில பேருக்கு வந்து ஒரு 100 பேருக்கிட்ட வந்து 7 ஆண்டு 8 ஆண்டுன்னு சொல்லி சிறையில் இருந்த காலம் வச்சு விடுதலை பண்ணிட்டாரு. ஒரு 30-40 பேருக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கொடுத்தாரு. அதுலேருந்து சில பேர் வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போட்டு அவங்க சில பேர் விடுதலையானாங்க. இப்படி ஒரு 20 பேர் மட்டும் அந்த வழக்கில் அப்படியே நின்றுட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் நிலை. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இது முழுக்க காவல்துறையினுடைய தூண்டுதலில் நடந்த நவம்பர் கலவரத்துக்கு பதிலடியாக இந்த நிகழ்வு நடந்தது. இப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த குற்றவாளிகள் எக்காரணத்தும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறை தீர்மானிக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் இன்னும் இல்லை, அந்த கோயம்புத்தூர் அடங்கலைன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க இல்லைங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு சிலிண்டர் வெடிப்பை கூட குண்டு வெடிப்பாக மாற்றினாங்க. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு எல்லா ஊடகத்திலையும் வந்து அந்த 4 பசங்க ஏதோ மூட்டையை தூக்கிட்டு போகிறது காமிச்சாங்க இல்லையா? காமிச்சாங்க. ஏதாவது ஒரு ஊடகம் அந்த ஜமிஷா, அந்த இறந்தான அந்த பையன் ஜமிஷா, அவங்க அப்பாக்கிட்டேயோ அவங்க அம்மாக்கிட்டேயோ அவங்க குடும்பத்தார்கிட்டேயோ இதேமாரி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்களா, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஏதாவது ஒரு ஊடகம் இன்டர்வியூ எடுத்ததா? போய் எடுக்கலை. காவல்துறை என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே மக்களுக்கு இவங்க துப்பிட்டு அதுவும் குறிப்பாக அண்ணாமலை ப்ரெஸ் மீட் வைக்கிறாப்புல, ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறத காவல்துறை சொல்லுது, காவல்துறை சொன்னது ஊடகங்கள் அப்படியே வெளியிட்டுச்சு. புரியுதுங்களா? அப்போ இன்னமும் கூட அந்த தீவிரவாத இது வந்து இன்னும் கோயம்புத்தூரில் கொந்தளிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு திட்டமிடல் தான், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிள் லாஜிக். இப்போ இது மாதிரி பேசுவதனால அந்த சிறை கைதிகள் விடுதலையை தடுக்கலான்னு பார்க்குறாங்க. அதனால் இப்போ திமுக ஆட்சி இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு நடுப்புற அதிமுக ஆட்சி வந்து இந்த அந்த கேள்வி தான் சார் இல்லை இருக்குது. இப்போ திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், கடந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி சிறைவாசிகளை நான் விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி இதே முதல்வர் வந்து பல கூட்டங்களில் பேசியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியாகவே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தாரு. இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நாங்கள் எதிர்பார்க்கறது எங்களுடைய நியாயமான கோரிக்கை தானே. நியாயமான கோரிக்கை தான். ஆனால் இந்த 10 வருஷமாக அவங்கக்கிட்ட நீ எதுவுமே பண்ணலை. இப்போ நீ அந்த குண்டு வெடிப்பாம ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க, எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் கிட்ட இருந்திருக்காரு. அப்போல்லாம் இது மாதிரியான போராட்டங்களை எடுக்காமல் திமுக வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எடுக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதை குற்றச்சாட்டாக வச்சு அவங்க தப்பிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்க முடியாது. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அதிமுக ஆட்சி இருந்து நீங்கள் ஏன் வைக்கலைன்னா, நாங்கள் அதிமுக ஆட்சி இதேமாரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோன்னா சொல்லுங்கள். தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அவங்க நிறைவேற்றலைன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயம் நாங்கள் வந்து பண்ணியிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் மூலியமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலியமாகவும் அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், பொது தளத்தில் வந்து சிறைவாசிகள் விடுதலை கோரிக்கையை வந்து நாங்கள் தீவிரமாக களமாடிட்டு தான் இருந்தோம். கடந்த 10 ஆண்டுகளில் களமாடாமல் இல்லை.
ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து எதை எதிர்நோக்கி இருக்கோம்னா விடுதலையை எதிர்நோக்கி இருக்கோம், உரிமையோடு கேட்குறோம். திமுக அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, ஆனா ஆளுநர் தான் அது ஒப்புதல் தர மாட்டேன்றாங்க. இப்ப நீங்க வந்து எதிர்த்து பேச வேண்டியது ஆளுநரே தானே, நீங்க திமுகவை திட்டுறீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் இருங்க, நீங்கள் அண்ணா திமுக காரங்கிட்ட ஏன் கேட்கல, கடந்த 10 ஆண்டுகளை ஏன் கேட்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டேன்னு சொன்னால் உடனே ஆளுநருக்கு தான் நான் அனுப்பிட்டோம், ஆளுநர்கிட்ட கேளுங்க ஏன் திமுக குறை சொல்கிறீங்கன்றாங்க. இதில் ஒரு சில பேர் ஒரு படி மேலே போயிட்டு இப்போ வந்து இப்போ தமிழன் பிரசன்னாக இருக்காப்புல, திமுகவுடைய நல்ல தம்பி, அது நிறைய அவருடைய பேச்சுக்கள் நான் விரும்பி கேட்பேன் நான். ஆனால் இப்போது 2-3 நாள் அவர் பேசுகிற பேச்சு எப்படின்னு சொன்னால் ஒரு விதமான மிரட்டலை இஸ்லாமியர்களுக்கு வந்து பொதுதளத்தில் விடுறாரு. என்ன சொன்னீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மணிப்பூர் பெண்களில் என்ன நடந்தது, யோகி ஆதித்யநாத்தினுடைய புல்டோசரை வந்து மறந்துட்டாங்களா, யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கிறார், அதை மறந்துட்டாங்களா, இதெல்லாம் வந்து நினச்சிட்டாங்கன்னா திமுகவினுடைய இந்த அரசியல் இது வந்து சிறுபான்மை மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது பெரிய இதுமாரி பேத்துக்கிறாப்புல. நான் தமிழன் பிரச்சனைகிட்ட ஒரே ஒருத்தர் சொல்கிறேன், நான் இத்தனை நாளாக இந்த பாசிச சித்தாந்தத்துக்கு எதிராக நீ பேசின பேச்சுக்க இஸ்லாமியர்களை வரவேற்றாங்க, அது வேறு விஷயம், புரியுதுங்களா. இன்றைக்கி இப்படி வந்து நீ யூபியையோ அல்லது மணிப்பூரியம் மேற்கோள் காட்டி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மிரட்டினு சொன்னால் செருப்படி வாங்குவான் யார், தமிழன் பிரசங்கம், புரியுதுங்களா உங்களுக்கு. நீ திமுக ஜல்ரா போட்டு நீ ஏதோ பொழப்பு நடத்திக்கோ. அதிமுக இப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கு. ஒருத்தர் ஆதரவாக களமிறங்கினா நான் வரவேற்க தான் செய்வேன், தட்டியை விட முடியும். என்னங்க சொல்கிறீங்க? இத்தனை நாள் அவங்க செய்யலை, இப்போ ஆதரிக்கிறாங்க, சிறைவாசியை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே தேர்தலுடைய வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் போது எதிர்கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். எதிர்கட்சியை வந்து விடுதலை பண்ணுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற, விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இப்போ தமிழன் பிரசன்னா போன்றவங்களே இப்படி வன்மமான பேச்சுக்களை சொல்லி, அதாவது யூபியையும் குஜராத்தையும் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடே இல்லைன்றது தான் அர்த்தம். இதில் அவன் ஒரு விதமான மிரட்டலில் இந்தியாவில் அவன் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு அவன் ஆடிட்டு இருக்கான். இவனுங்க என்னன்னு சொன்னால் அவங்க இருக்காங்க பார்த்துங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது, அதனால் ஒழுங்கு மரியாதை எனக்கு ஓட்டு போடுங்கன்ற ஒரு விதமான மிரட்டல் தானே இது. ஆக மொத்தம் நாங்கள் என்ன இஸ்லாமிய வாக்குகள் வந்து உங்களுக்கு வந்து மிரட்டியே வாங்கிடலான்ற ஒரு தெனாவுட்டா உங்களுக்கு? நான் கேட்குறேன், செருப்படி வாங்குவான் இதேமாரி பேச்சுக்கு இனி தொடர்ந்துன்னா செருப்படி தான் வாங்குவான் தமிழன் பிரச்சனை. இது ஆளுநருடைய ரோல் எதுவுமே இல்லைன்றீங்களா? நான் என்ன சொல்கிறேன், நான் ஆளுநர்கிட்ட நான் இப்போ போய் எப்படிங்க கேட்க முடியும்? நான் கேட்குறேன், ஆளுநர் வந்து தமிழக அரசு சார்பாக அனுப்பின அத்தனை மனுக்களையும் தள்ளுபடி தான் பண்ணுறார், அவர் கையெழுத்து போட்டு அனுப்புறதில்லை. இது நான் சொல்ல முதல்வரே சொல்கிறேன். முதல்வர் மட்டும் சொல்லலை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இஸ்லாமிய கட்சி உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பிட்டேன், நீங்கள் ஆளுநருக்கு போய் வாங்கிக்கிங்கன்னு சொன்னால், ஆளுநர் கையெழுத்து போட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் விடுதலை பண்ணுறேன்னு சொன்னால் இது பச்சை துரோகமாக இல்லையா? திமுக முஸ்லீம்களுக்கு விடுதலை பண்ணாமல் காலம் கடத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இல்லையா? சொல்லுங்கள். ஆளுநர் நான் எங்கே இது பண்ணணும்? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க விடுதலை பண்ணணும், சரி, சட்ட ரீதியாக இதில் எதுனா இடைஞ்சல் இருக்கா? இல்லை. இதுக்கு உதாரணத்தை பாருங்கள், பேரறிவாளன் வழக்கு விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகுது, இப்போதான் இல்லையா? என்ன சொல்கிறார் அவர்? நான் வந்து இத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருக்கேன், மாநில அரசே வந்து என்னை விடுதலை பண்ணுறதுக்கு தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு அனுப்பலைன்றதுக்காக நானும் வந்து சட்டத்துக்கு விரோதமாக சிறையில் இருக்கேன், என்னை விடுதலை பண்ணணுன்றது கோரிக்கையை உச்சநீதிமன்றம் வைக்கிறேன். உச்சநீதிமன்றம் விசாரணை பண்ணதே இல்லையா? விசாரணை பண்ணும்போது தமிழக அரசு சார்பாக கூப்பிட்டு கேட்கும்போது தமிழக அரசு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அவரை விடுதலை பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? அதாவது சட்டப்பிரிவு 161 பின்பற்றி இவரை மாநில அரசே விடுதலை பண்ணலாம், ஆளுநருடைய ஒப்புதல் தேவையில்லை. சொல்லிச்சா இல்லையா? பேரறிவாளன் வழக்குக்கே சொல்லப்பட்ட வழக்கு, பேரறிவாளன் வழக்கு சாதாரணமான வழக்கு இல்லை, ஃபஸ்ட்டு பேரறிவாளனுக்கு போட்டது. அப்போ தான் வந்து இந்த வழக்கின் தீர்ப்பை சொல்கிறாரு, சட்டப்பிரிவு 161 பின்பற்றி நீங்கள் அவரை வந்து விடுதலை பண்ணலாம், ஆனால் மாநில அரசு விடுதலை பண்ணல, அதனால சட்டப்பிரிவு 142 பின்பற்றி நான் விடுதலை பண்ணுறேன்னு சொன்னார். அதை தொடர்ந்து தான் நளினி, முருகன் உட்பட 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. நிஜமா இல்லையா? அப்போது அந்த வழிகாட்டு நெறிமுறையை தமிழக அரசு பின்பற்றினா முடிஞ்சுதா இல்லையா? இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, இதில் வந்து தீவிரவாதம் கலந்துருக்கு, மதம் தொடர்பான விஷயங்கள் இருக்குதுன்றதுனால தான் தயங்குறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வழக்குக்கு ராஜீவ்காந்தி வந்து ஒரு பிரதமர் இல்லையா?
ரெண்டாவது வந்து அந்த வழக்கில் வந்து அந்நிய நாட்டு சதி, இலங்கைன்றது அந்நிய நாடு தானே, பக்கத்து நாடு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎக்ஸ் போன்ற நவீன மருந்துகள் பயன்படுத்தி அந்த வெடிகுண்டு பயன்படுறாங்க. மூணாவது வந்து சிபிஐ வழக்கு, அதாவது தடா வழக்கு, அது சிபிஐ விசாரணை பண்ண வழக்கு, மத்திய அரசினுடைய வழக்கு. நாலாவது தூக்கு தண்டனை கொடுத்து அதன் பிறகு ஆயுள் தண்டனையை மாற்றப்பட்டவங்க. அந்த மாதிரி சரத்தை வந்து எங்கள் இஸ்லாமியருக்கு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்நிய நாடு சதி இல்லை, ஆர்டிஎக்ஸ் போன்ற வெடிமருந்து இல்லை, புரியுதுங்களா, தடா வழக்கு இல்லை, தூக்கு தண்டனை கொடுக்கல யாருக்கும், ஆயுள் தண்டனை சாதாரணமாக கொடுத்தது. ஐபிசி இதுக்கு வந்து எதுவுமே அப்படி ஆளுநருக்கு அனுப்பாமல் இவர் விடுதலை பண்ணலாம். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 700 பேரை விடுதலை பண்ணுறதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் நடத்தி ஒரு வாரம் 10 நாளில் வந்து ஒரு அரசாணை வெளிவருது. அந்த அரசாணையில் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, சாதி மத மற்றும் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், வெடிமருந்து பயன்படுத்தினா விடுதலை பண்ணக்கூடாதுன்றாங்க இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா? சொன்ன உடனே முஸ்லீம்கள் கொந்தளிக்கிறாங்க. அதோட நீங்கள் வந்து முஸ்லீம்கள் விடுதலை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா திமுக அரசு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அப்போ திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய சில இஸ்லாமிய கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கொந்தளிக்கிறாங்க. அடடா, இதை காரணம் காட்டி இந்த முஸ்லீம்களை வந்து ஒரு விதமாக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏதோ மாவட்டத்துக்கு ஒரு கவுன்சிலரை ஏதோ 10 ரூபா சம்பாதிப்பாங்க நம்ம கட்சிக்காரங்கன்னு பார்த்தா இவனுங்க அதை மண்ணு போட்டுருவாங்கன்னு சொல்லி உடனே போய் முதல்வரை சந்திக்கிறாங்க. அப்போ முதல்வர் என்ன பண்ணுறாரு, ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழு நியமனம் பண்ணுறாரு. அந்த ஆதிநாதன் குழு தலைமையை எதுக்கு நியமனம் பண்ணுறாருன்னா, அந்த 700 ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக இல்லை, இந்த 38 இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக தான் ஆதிநாதன் குழு நியமனம் பண்ணுறாரு. இந்த விவரம் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரியும் ஆதிநாதன் குழு எதுக்கு நியமனம் பண்ணதுங்க. அப்போது இந்த தமிழ்நாடு அந்த திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தெரியும் ஆதிநாதன் குழு எதுக்காக நியமனம் பண்ணதுன்னு ஞாபகம். அப்போ ஆதிநாதன் குழு நியமனம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்ன தான் அறிக்கை கொடுத்தாருன்னு இதுவரையும் யாருக்குமே தெரியாது. இந்நிலையில் ஒரு பையன் வந்து ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு போகிறார். நான் 25 வருஷம் இருக்கேன், என்னை வந்து இந்த நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை பண்ணல தமிழக அரசு, நான் 10 ஆண்டுகள் இருக்கிறவனால விடுதலை பண்ணுறது, இது வந்து தமிழக அரசினுடைய பாரபட்சமாக நான் பார்க்குறேன், எனக்கு நீதிமன்றம் தான் நீதி வழங்கணும் இருந்து. அப்போது தமிழக அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கும்போது உயர்நீதிமன்றத்தில், என்னங்க இது, அவனும் திருநாட்டு இவனும் திருநாட்டு கொலைகளுக்கு அவன் 10 வருஷத்தில் விடுதலை பண்ணிட்டு இவனையும் விடுதலை பண்ணலான்னு கேட்கும்போது, இல்லை இவங்க சம்பந்தமான ஆணை, அதாவது சட்டமன்ற தீர்மானம் நிறுத்தி நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம். எப்படி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிற தகவலே அப்போ தான் வருது. அப்போது ஆணையை எதுக்கு நியமனம் பண்ணீங்க, ஆணையம் எதற்காக நியமனம் பண்ணீங்க, மக்களை ஏமாற்றவா? அந்த நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஓட்டுகள் அப்படியே சிதறாமல் மறுபடியும் நமக்கே கிடைக்குன்றதுக்காக பிராடுத்தனமாகுது. அப்போது இவங்க நியமனம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் தான் 300 பேருக்கு நாங்கள் மேலே விடுதலை பண்ணியிருக்கோம். அதில் வந்து 9 பேரோ 7 பேரோ வந்து இஸ்லாமிய சிறைவாசி இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது, கோரிக்கை வைக்கிறது, முஸ்லீம் அரசியல் ரீதியாக சிறைக்கு சென்றுள்ள, சமூக ரீதியாக சிறைக்கு சென்றுள்ள முஸ்லீம் சிறைவாசிகளை தான் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இவர் ஏதோ பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்தவன் அல்லது கள்ளப்புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவனை விடுதலை பண்ணதெல்லாம் வந்து முதல்வர் வந்து முஸ்லீம்னு சொல்லி அடையாளப்படுத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரா, அல்லது இந்த சிறைவாசிகளை விடுதலை பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்காரான்றது தெரியல. இப்படி ஒரு துரோகத்தனமான வார்த்தைகளை இப்போ ஒரு பொதுதளத்தில் குறிப்பாக வந்து சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு கட்சி எம்எல்ஏக்கள் என்ன செய்யணும், கொந்தளிக்கணும். ஏன்னா சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு கொந்தளிக்கணுமா இல்லையா? கொந்தளிக்காமல் அமைதி காக்குறானுங்க முஸ்லீம் எம்எல்ஏக்கள், அங்கே இருக்க முஸ்லீம் அமைப்புகள் எம்எல்ஏக்கள். அப்போ இது நமக்கு கோபம் வருதா இல்லையா? ஒரு தவறான ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. அப்போது இது முழுக்க என்னன்னு சொன்னால், திமுக அரசுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறையினுடைய அடிப்படையில், உளவுத்துறை விடாதீங்கன்னு சொன்னால் இவங்க விட மாட்டாங்க போல இருக்குது. நாங்கள் உளவுத்துறை எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கலையே, ஓட்டு கேட்டு நீங்கள் தானே 100 விழுக்காடு இஸ்லாமியருடைய வாக்கு வாங்கி தானே நீங்கள் ஆட்சி பொறுப்பில் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி ஏன் இப்போ இப்படி ஒரு பித்தலாட்டத்தனமான ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? சரி, இதுக்கு வந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் தீர்மானம் கொண்டு வராரு, ஏன் விடுதலை பண்ணலன்னு.
அவர் அன்றைக்கி பேசினாரா இல்லையா? அவரை பேச விட்டு இருக்க வேண்டியதுன்னா ஏன் மைக் ஆஃப் பண்ணி கேமராவை பிடுங்குறீங்க? ஏன்னு சொன்னால் அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேசினாருன்னு சொன்னால் அது தங்களுடைய திமுகவுக்கு ஆட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவப்பெயர். அப்படி ஏன்னா சட்டமன்ற குறிப்பில் பதிவாகணும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லை. அவர் 1997 வந்து 19ஆம் தேதி ஒரு செல்வராஜ் என்ற ஒரு காவலர் கொல்லப்படுறார். அந்த காவலர் கொல்லப்பட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக 19 இஸ்லாமியர்களை கொன்றாங்கன்னு வார்த்தை திறக்கும்போது மைக்காப்பு ஒளிபரப்புவதை தடுத்து நிறுத்தி உடனே வந்து அந்த அனுமதி வந்து ரத்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது எந்த வகையான? அப்போது அந்த ஒரு கொடூரம் இன்னும் 30 வருஷம் ஆயிடுச்சிங்க. 19 பேர் கொலைக்கு இன்ன வரையிலும் குற்றவாளிகள் யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. எல்லாம் கால் தடுக்கி விழுந்து செத்து போனானுங்களா, இல்லை பாம்பு கடிச்சு செத்த போனாங்களா, இல்லை துப்பாக்கி குண்டுல இருந்து போலீஸ்காரங்கிட்ட இந்த துப்பாக்கி குண்டு அதுவாக பறந்து வந்து அவங்க இடுப்பில் குத்திச்சா? அப்போ அந்த விஷயத்தை இதில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எழுப்பும்போது ஆளுங்கட்சி அதுக்கு எதிராக நிற்குதுன்னு சொன்னால் அப்போ முஸ்லீமுக்கு எதிரான ஒரு கொடூர குணம் தானே. திமுக விட அதிமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நீங்கள் என்னை பொறுத்தவரை திமுகவோட அதிமுக பாதுகாப்பா, அதிமுகவோட திமுக பாதுகாப்பான்றது இல்லை. எங்களுக்கு பாதுகாப்புன்றது இறைவனை பாதுகாப்பில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா? நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எங்களுடைய உயிர்நாடி பிரச்சனை, சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு விடுதலை பண்ணாமல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறையினுடைய பேச்சை கேட்டு செயல்பட்டு இருந்ததுன்னா தேர்தல் நேரத்தில் யார்கிட்ட வருவ? நீ முஸ்லீம் கிட்ட தானே வருவேன். இன்டெலிஜென்ஸே அல்லது உங்கள்கிட்ட வந்து விடாதுன்னு சொன்ன உளவுத்துறை அதிகாரி வந்து கேட்க போகிறானா? நான் கேட்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஒரு தவறான ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து திமுக அரசு கைப்பற்று. இப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால் கவர்னர்கிட்ட அனுப்பிட்டு இப்போ கவர்னர் மாளிகை முற்றுகைன்னு சொல்லிட்டு தமுமுக என்ற அமைப்பு அறிவிச்சிருக்கு. இது ஏன்னா அவங்க 2 எம்எல்ஏ திமுக சின்னத்தில் நின்று 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அவங்க. அப்போ அந்த இது தக்க வச்சுக்கணும். அதன் மூலிமா தமிழ்நாடு முழுக்க வந்து திமுகவினுடைய எம்எல்ஏக்கள், திமுகவினுடைய எம்பிக்கள், திமுகவினுடைய அமைச்சர்கள் மூலிமா எதுனா பல சில்லறைகளை தட்டணும். அதனால் சமுதாயத்தை எதை வேணாலும் பலி கொடுக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட தீர்வு. அதனால தான் ஆளுநர் மாளிகை முற்றுகையான். எதுக்கு கையெழுத்து ஏண்டா போட்டு அனுப்பலை சீக்கிரன்னு? அவங்ககிட்ட ஏன் அனுப்புனேன்? இது தவறாச்சே, இது சட்டத்துக்கு எதிரானதாச்சே, முதல்வரே கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கலாம் விடுதலை. அப்போ மடைமாற்றது பண்ணக்கூடிய, அதாவது திமுக செய்யக்கூடிய துரோக அரசியலுக்கு துணை போகுது இந்த இஸ்லாமிய அமைப்புகள். நீங்கள் சொல்கிறது வந்து குண்டு வச்சு கொண்டாங்க, அவங்கள விடுதலை பண்ணணும்னு சொல்கிறது நியாயமா அப்படின்னு? குண்டு வச்சு கொண்டாலும், கொலை பண்ணி கொண்டாலும், அல்லது விஷ ஆக்சிஜன் விட்டு சாகடித்தாலும் அதுக்கெல்லாம் தண்டனை இல்லைன்றது இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை தான் இருக்கா இல்லைங்களா? அப்போது நன்னடத்தை விதியின் பின்பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 10 ஆண்டுகள் கழித்து அத்தனை பேரை விடுதலை பண்ணுவீங்க. இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணால் மட்டும்தான் அண்ணாமலை போன்ற கோரிக்கைகளை வந்து அண்ணாமலை போன்ற சில பேரை வந்து தூண்டி விட்டு நீங்கள் வந்து அதை தடுக்க பார்க்குறீங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? அப்போ வந்து சட்டத்தின் அடிப்படையில் ஆண்டிக்கு ஒரு சட்டம், அரசனுக்கு ஒரு சட்டம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு சட்டம், முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? சமூக ரீதியான, அப்போ சமூக ரீதியான அரசியலில் வன்முறை எதிர்பாராமல் நடக்குது, என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து அவங்க வந்து காலம் முழுக்க அவங்க சிறையில் இருக்கிற விடுதலையே இல்லை, அவங்க செத்ததுக்கப்புறம் நாங்கள் விடுதலை பண்ணுவோம்னு சொல்கிறது இது வன்மத்தின் உச்சம் இல்லையா? அப்போ எந்த காரணத்தை வச்சு நீங்கள் வந்து திமுக வந்து முஸ்லீம்களுடைய பாதுகாவலர், வெளியே வந்து நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு நான் முஸ்லீமுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறதோ, அல்லது இஸ்லாமிய திருமணங்களில் வந்து கலந்துக்கிட்டு பிரியாணியை தின்னுட்டு இஸ்லாமிய திருமணங்களை பாராட்டிட்டு போகிறதோ, அல்லது நபிகள் நாயகத்துடைய பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து அல்லது பெருநாளைக்கு ஒரு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டதுனாலேயோ நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்ல முடியாது. அந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள் என்ன இருக்குது? அன்னைக்கு நவம்பர் கலவரம் நடக்குதோ அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சட்டத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் காவல்துறையாக இருந்தால் கூட அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிச்சு இருந்தாங்கன்னா கோயம்புத்தூர் பாம்புலாஸ்டே நடந்திருக்காது இல்லையா? திமுக அன்னைக்கு பண்ண துரோகம் தாங்க. ஆனால் பேசுறது மட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் பயங்கரமாக பேசுவாங்க, காவல்துறை அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே மாறுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சியில் நடந்தது, என்னென்ன டைலாக் விட்டாங்க. சரி, உங்கள் ஆட்சிக்கு வந்தது, அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க, இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுவே இல்லையா?
ஏன் இப்படி ஒரு பித்தலாட்டுத்தன்மை எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு சொல்லும் ஆளுங்கட்சியாக மாறின பிறகு ஒரு சொல்லும் ஏன் மாற்றுறீங்க? இதுதான் கேள்வி. உங்களுடைய கோரிக்கை முஸ்லீம் சிறைவாசிகள் விஷயத்துல பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்றது தான் பாரபட்சம் திமுக பார்க்குது, பார்க்காம விடுதலை பண்ணும். இன்னைக்கு முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா அதிமுக பிரதான எதிர்கட்சி, அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவங்களே விடுதலை பண்ணுன்னு சொல்லும்போது திமுக வந்து தடுத்து நிறுத்தது யாரு? இல்லைன்னு சொன்னால் இது பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். எதிர்கட்சி அதிமுக வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களா, சிஏக்கு ஆதரவாக போராட்டம் கையெழுத்து போட்டாங்க, என்ஆர்சிக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டாங்க, அதுக்கு போட்டாங்க, இதுக்கு போட்டாங்க, இதெல்லாம் போட்டாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா வந்து பாபர் மசூதி இடிக்கிறதுல முதன்மையாக நின்றவங்க தான் அவங்க சிவசேனா. ஆனால் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்குது, அது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கா இல்லையா சிவசேனா? அந்த சிவசேனா கிட்ட போய் எந்த அளவுக்கு வந்து நட்பை பாராட்டிக்கிறீங்க நீங்கள்? அந்த பகையை மறந்து எப்படி நட்பை பாராட்டிக்கிறீங்க? நான் கேட்குறேன், இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சிகள் வந்து இதே சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவாக ஓட்டளிச்சிருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? இந்தியா கூட்டணியிலே இருக்காங்க. சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவாக ஓட்டளித்தவங்க நிறைய பேர் கட்சிகள் வந்து இதில் இருக்குது. அது பிரதானமாக பார்க்கணுன்னு சொன்னால் நிதிஷ்குமாரனுடைய ஜனதா அது கூட வந்து சிஏ என்ஆர்சிக்கு ஆதரவாக தான் ஓட்டளித்தாங்க பாராளுமன்றத்தில். சும்மா வந்து நான் என்ன சொல்கிறேன், அந்த காலகட்டத்தை அவர் செஞ்ச இப்போ என்னை ஆதரிக்கிறாரு, சிறைவாசியினுடைய விடுதலையை ஆதரிக்கிறாரு. நவம்பர் 1997 நவம்பர் 19 நடந்த பயங்கர இஸ்லாமியர்களுக்கு என்ன படுகொலைக்கு நீதி வேணும்னு சொல்லி பொது தளத்தில் பேசுகிறார் எடப்பாடியார், அதிமுகவுடைய பொதுச்செயலர். அப்படிங்கும்போது நாங்கள் வரவேற்க தான் செய்வோம். நீ வரவேற்காத அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அது சரி பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்கலாம். நீங்கள் எப்படி அரசியல் பண்ணீங்களா கடந்த காலங்களில், அதேமாரி அரசியல் கூட பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இன்றைக்கி எனக்கு ஆதரவாக இருக்காங்கன்னும் போது நாங்கள் ஆதரிக்க தான் செய்வோம். சிஏஏ என்ஆர்சிக்கெலாம் ஆதரவு இவங்க தெரிவித்தாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? யார் ஆதரிச்சேன்? அதிமுக. நான் அதுதான் சொல்கிறேன் தம்பி. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுக்கு ஆதரவாக இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏபிபி என்கின்ற ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, இந்தியா கூட்டணியில் இருக்கா இல்லையா? அதாவது டெல்லியில் வந்து பாஜகவும் ஆண்டு இருக்குது, காங்கிரஸும் ஆண்டு இருக்குது டெல்லி மாநிலத்தை. ஆனால் அப்போதெல்லாம் செய்யாத சில பல ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான செயல்பாடெல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சுட்டு வந்தார். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முகலாய மன்னர்களில் ஆளும்போது அவங்க வச்ச தெருவுக்கு பேர், பெரிய பெரிய மாளிகைக்கு பேர் எல்லாமே தூக்கினாரா இல்லையா? ரூபாய் நோட்டில் காந்திக்கு பதிலாக பிள்ளையார் சிலை வைக்கணும், லக்ஷ்மி படம் வைக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அவரும் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கார். அவர்கிட்ட மட்டும் கொஞ்சி கொலாவறீங்க, கை கொடுத்து உலாவறீங்க. பேசணுன்னா எவ்வளோ பேசிட்டே போகலாம். ஆக வந்து கடந்த காலம் முக்கியமல்ல, கடந்த காலத்தினுடைய காயங்கள் இருந்தாலும் இப்போ மருந்து போடுறாருன்னா மருந்து போடாதுன்னு தட்டி விடுறதுக்கு நாங்கள் இன்னும் முடியாது. இப்போ வந்து அதிமுக வந்து இஸ்லாமியர் விஷயத்துக்கு வராங்கன்னு சொன்னால் வரவேற்க தான் செய்வோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி.